ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் அண்ட் திஸ் இஸ் தஜ்மீல் ஷெரீஃப். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஒரு சூப்பரான பாடல், மாஸ்டர் பீஸ், ஒன் அமாங் அஸ் மாஸ்டர் பீஸ், ராஜா சாரோட ஒரு அழகான பாடல், பூட்டுக்கள் போட்டாலும்னு ஒரு சூப்பரான பாடல். சத்ரியன் படத்தில் இருந்து விஜயகாந்த் சார், பானுப்ரியா மேம் அண்ட் பாடினது ஜானகம்யா. அவங்க பாடின பாட்டு. இந்த பாட்டு வந்துட்டு ஒரு 6/8 சிக்னேச்சரில் கம்போஸ் பண்ண சாங், கம்போஸ்ட் இன் E மைனர் ஸ்கேல். இதை வந்துட்டு பாட்டுன்னு சொல்கிறதா அண்ட் இதை வந்துட்டு வேறு ஒரு கிளாசிக்கல் மியூசிக்னு சொல்கிறதா? பிகாஸ் அதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் எடுத்துகிட்டு இஃப் யூ புட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் வாசிச்சிங்கன்னா அது எனக்கு என்னமோ ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து அது ஒரு கிளாசிக்கல் மியூசிக் மாதிரி தான் கேட்குது. பிகாஸ் அதில் பண்ணியிருக்கிற அந்த ஃபஸ்ட்டு இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா 24 பாருக்கு பண்ணியிருப்பாங்க ராஜா சார். அது வந்துட்டு ஐ டோன்ட் நோ, இந்த 24 பாருக்கு வந்துட்டு இவ்வளோ மியூசிக்கல் எலமெண்ட்ஸ் ஒரு மனுஷன் யோசித்து அவ்வளோ மியூசிக்கல் சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு தெரியல, இவரை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியுமான்னு. ஐ வில் லிசன் டு ஜான் வில்லியம்ஸ், ஹான்ஸ் சிம்மர், இந்த மாதிரி பிரம்மாண்டமான கம்போசர்ஸோட பழைய ஒர்க்ஸ்லாம் கேட்டிருக்கேன். இவங்களுக்கப்புறமா நான் ரொம்ப பிரமிச்சு பார்க்குற விஷயம் வந்து நம்ம ராஜா சாரோட மியூசிக் தான். ஏன்னா அவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட ஒரிஜின், அவங்களோட நேட்டிவிட்டி, அவங்களோட வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் இஸ் சம்திங். மேற்கத்திய இசை வந்து அவங்களோட இசை. இது வந்துட்டு எல்லாருமே சொந்தம் கொண்டாடலாம், பட் தோற்றம் வந்து அங்கேருந்து தானே வந்துச்சு. ஸோ அவங்க பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அது வந்துட்டு புதுசு கிடையாது. பட் இங்கே நம்ம ஊரில் இருந்து, ஒரு கிராமத்துலேருந்து வந்து ஒரு மனுஷன் வந்துட்டு அந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்கை படித்து அதை எவ்வளோ சாதாரணமாக வந்துட்டு கையாண்டு நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஃபார்மில் வந்துட்டு அது நம்மளுக்கு கேட்குறதுக்கு தான் சிம்பிளாக இருக்கும். பட் நான் சொல்லுவேன் பாருங்கள், சொன்னக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியும் அதில் அவர் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக பண்ணியிருக்காருன்னு, எவ்வளோ விஷயங்கள் மியூசிக்கலாக யோசிச்சிருக்காருங்கிறதெல்லாம் வந்துட்டு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் பேசிகிட்டே இருப்பேன். ஸோ நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம், பூட்டுக்கள் போட்டாலும். ஸோ இ மைனர் ஸ்கேல். ஸோ ஃபர்ஸ்ட்டு இ மைனர் ஸ்கேல்லேருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேட்கலாம், என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ரஷன் இதுதான். ஸோ E minor, B major, E minor, A minor, E minor, B major, E minor, A minor. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ரஷன். followed by a classical guitar. அதே ப்ரோக்ரஷன் தான். எஸ், ஸோ கிளாசிக்கல் கிட்டாரில் தேர் இஸ் அ பிட் ஃபார் த சேம் ப்ரோக்ரஷன். அதே ப்ரோக்ரஷனுக்கு அதே கார்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. E minor, E major, E minor, minor, E minor, B major, minor, A minor. So now Pallavi. பூட்டுக்கள் போட்டாலும் ஒரு சிம்பிள் மெலடி தான். பட் அதில் என்னென்ன மியூசிக்கல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கார்ட்ஸ் வந்து பல்லவியில் பூட்டுக்கள் போட்டாலும் G major, B major. So E minor, E minor, E minor, E minor, E minor, G major, B major. அப்புறம் E minor, A minor, G major, D7, E minor, E minor, G major, D7. Now
modulated to G. ஸோ ஈயோட ரிலேட்டிவ் மேஜர் போயிட்டாங்க. D7, B7, B7 E minor, B7 E minor. ஸோ திரும்ப பல்லவி. வெறும் பல்லவியை மட்டுமே நான் வந்துட்டு லூப் மாதிரி வாசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சலிக்கவே மாட்டேங்குது எவ்வளோ வாட்டி வாசித்தாலும். ஓகே, நவ் முக்கியமான செக்மெண்ட் இது தான். இப்போது ஃபர்ஸ்ட் பிஜிஎம், ஃபர்ஸ்ட் இன்டர்லியூட். இன்டர்லியூட்னு சொல்கிறதா இதுவே வந்துட்டு ஒரு கிளாசிக்கல் மியூசிக் மாதிரி இருக்குது. ஒரு 24 பாருக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக்கல் காம்போசிஷன் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ நாங்களாம் பியானோ கற்றுக்கும் போது ஷார்ட் பீசஸ்லாம் இருக்கும் ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இல்லாமல் ஒரு ஷார்ட் 24 பாரில் வந்துட்டு எவ்வளோ விஷயங்களை வந்துட்டு பண்ணணுமோ அவ்வளோ விஷயங்களையும் வந்துட்டு ராஜா சார் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் பிரித்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். 1 செகண்ட், என்னோட லேப்டாப் வந்துட்டு சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு. putting it on charge. Yes, I am back. So firstல இருந்து பார்க்கலாம் அந்த BGM. ஸோ ஸோ D7 போயிருக்காங்க. ஸோ D7 போயிட்டு அங்கேருந்து ஸோ ரிலேட்டிவ் மேஜருக்கு ஹி வாண்டட் டு ஷிஃப்ட் BGM. இன்டர்லியூட் வந்துட்டு ரிலேட்டிவ் மேஜர் G மேஜர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ராஜா சார் வாண்டட் டு டூ தட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, G மேஜர் B மைனர் C மேஜர் G மேஜர் D7. அது கூட சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பதான் அந்த பியூட்டி. அடுத்தது G மேஜர் D மைனர் A மைனர் E மேஜர் E மைனர் C7. பிகாஸ் அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் வந்துட்டு F மேஜருக்கு போகணும். ஸோ அதனால அந்த C7 வந்துட்டு பிரிட்ஜு. ஸோ பிரிட்ஜ் எங்கன்னா எஃபோட டாமினண்ட்டுங்கிறது எஃபோட ஃபிஃப்த்து. ஸோ அதோட பிரிட்ஜ் வந்து C7லேருந்து தொடங்கி இஸ் கோயிங் டு F மேஜர். So F major A minor D minor C major F7 B flat major. இப்போ அடுத்தது வந்துட்டு G major first inversion. So B C
வந்துட்டு அந்த டபுள் பேஸ் அப்படி தான் மூவ் ஆகும். மோர் லைக் மூவபிள் பேஸ். அங்கே G sharp diminished 7, C major second inversion, அப்புறம் C diminished bass F sharp. So G major, G major, D major, D major, G major, G major. ஸோ சொல்கிறது ரொம்ப ஈஸி, வாசிச்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து, அதோட பியூட்டி தெரியும். பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல? ஸோ என்னால் நம்பவே முடியல. எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு நான் இந்த பிஜிஎம்ஐ மட்டுமே எனக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஒரு 4-5 காது வேணும் கண்டிப்பாக ராஜேஷ் சரோட பாட்டை வந்துட்டு புரிஞ்சு, எஸ்பெஷலி அவரோட இப்போ நான் வெறும் ஹார்மனி மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன், லைக் த கார்ட்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி போகிற அதோட மிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதோட லேயர்ஸ், அதெல்லாம் பற்றி பேசணுன்னா ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல்லாக சொல்லிக்க முடியாது. பட் இதுவே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ அனலைசிங் இந்த கார்ட்ஸை வாசிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த சாங்கோட மொத்த ஸ்கெலிட்டன் வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுவே நம்மளுக்கு ஒரு ஹை நாலேஜ் தான். ஸோ நம்ம சேனல் போகலாம் இப்போது. ஸோ சரணம் வந்துட்டு ஜி மேஜரில் தான் போகுது. ஸோ ஜி மேஜர், G major, D7, G major, G major, A minor. That's repeat. So G major, G major, C major 7th, அதுக்கப்புறம் G major, G major, F sharp, B minor, ஸோ அடுத்தது பாருங்க, E minor, B minor, E minor, B7, E minor, A minor, E minor, B7, திரும்ப பேக் டு பல்லவி. அண்ட் அடுத்த பிஜிஎம், செகண்ட் பிஜிஎம்மில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட், ரொம்ப சிம்பிளான பிஜிஎம் தான். செகண்ட் இன்டர்வியூ வந்துட்டு ரெண்டு பார் தான். அந்த ரெண்டு பார்ல வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் அங்கே ஒரு டபுள் பேஸில் அந்த ஒரு லேயர் போகும், அது சேர்ந்து வரும்போது
சரணம்க்கு கண்டினியூ ஆகும். ஸோ இதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஸோ நான் சொல்கிறதோட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப கிளியராக புரியும். ஸோ நான் பிஜிஎம் 1 2 பல்லவி சரணம் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதோட நோட்ஸ் வேணும்னா வந்துட்டு என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு நீங்கள் இந்த பிக்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இல்லைனா வந்துட்டு என்னோடய யூடியூப் போஸ்ட்லேயும் நான் வந்து இந்த பிக்சரை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ட்ரெஸ்டிங். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இளையராஜா பக்தர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மியூசிக் லவர்ஸ், மியூசிக் கற்றுக்கிறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப உபயோகமாக இருக்கும். வாசிச்சு பாருங்கள். அண்ட் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சாங் இருந்துச்சுன்னா ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். ஐ வில் டீகோட். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.